பெருவெளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். இறந்த பின் என்ன நடக்கும்? உண்மையை உடைக்கும் வள்ளலார் சிலர் ஏன் ஆவியாக அலைகிறார்கள்? மரணத்தின் பின் மனிதரின் நிலை என்ன? இறந்துவிட்ட சிலரை நான் பார்த்தேன் என்கிறார்களே, அது உண்மையா? இறந்துவிட்டவர்களிடம் நாம் பேச முடியுமா? இறந்துவிட்ட அனைவர்களும் ஒரே இடத்தில் கூடி வாழ்கிறார்களா? இறந்துவிட்ட அனைவரும் ஒரே இடத்தில் கூடி வாழ்வார்களா? இறந்துவிட்ட ஒருவரிடம் நாம் பேச முடியுமா? இறந்தவர்களின் ஆவி சினிமாவில் காட்டுவது போல் இருக்குமா? அல்லது இதற்கு முன்பே, அதாவது சினிமாக்கள் உருவாவதற்கு முன்பே ஓவியர்கள் வரைந்து காட்டியது போல் இருக்குமா? ஆவிகள் நம் கண்களுக்கு தெரியுமா? ஏன் இறந்தவர்கள் ஆவியாக அலைகிறார்கள்? இந்த சூலதேகம் அழிந்தவுடன் சூக்கும உடல் வருகிறது. இந்த ஆவி உடல் அழியும் போதுதான், அதாவது மிக நுண்ணிய அளவில், மைக்ரோ அளவில் இருக்கின்ற ஆன்மா மண்ணுக்குள் சென்று மறைகிறது. அதன் பின்பு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணியத்திற்கேற்ப அந்த ஆன்மா இன்னொரு கர்ப்பத்திற்குள் செலுத்தப்படுகிறது. ஆவிகளை தாண்டி பேய்களும் பிசாசுகளும் உண்மையில் இருக்கின்றனவா? பேய்களை பற்றி திருவாசகமும் பிசாசுகளை பற்றி வள்ளல் பெருமானும் ஏன் ஆழமாக பேசியிருக்கிறார்கள்? நாம் வாழும்போது என்ன உருவத்தில் இருந்தோமோ அதே உருவத்தில்தான் இறந்தவர்களின் ஆவிகளும் இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் இறந்துவிட்டவர்கள் அவர்களின் பரிணாமத்தில் இருந்து பார்ப்பார்கள். ஆனால் அவர்களை நாம் பார்ப்பது சற்று கடினம். இவை அனைத்தையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். உலகில் உள்ள எந்த பிறவியானாலும் இறந்துதான் போகின்றது. இறப்பு என்பது உறங்குவதை ஒக்கும் எனவும், பிறப்பு என்பது உறங்கி விழிப்பதை போன்றது என்றும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று இருப்பார். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நாம் இப்போது இந்த பூத உடலில் இருக்கின்றோம், அதாவது இந்த ஸ்தூல உடலில் இருக்கின்றோம். இந்த பூத உடலினுள் ஒரு நுண்ணுடல் உள்ளது. அதனை சூக்கும சரீரம் என்பர். இந்த சூக்கும சரீரத்தை யாதனா சரீரம் என்றும், ஆவி என்றும், நுண்ணுடல் என்றும், உள் உடம்பு என்றும் கூறுவர். எப்படி ஃபுட்பால், வாலிபால் போன்றவற்றில் மேலே இறுக்கமான ரப்பர், அதன் உள்ளே லேசான ரப்பர், அதன் உள்ளே காற்று இருக்கிறதோ, அப்படிதான் இந்த பூத உடலினுள் உள்ளே சூக்கும சரீரம் உள்ளது. அந்த சூக்குமத்தை இயக்குவதுதான் ஆன்மா. இவை அனைத்தும் தாத்தா பாட்டிகள் சொல்லும் குட்டி கதைகளோ கட்டுக்கதைகளோ அல்ல. இவை அனைத்தும் அறிவியல் பூர்வமான உண்மைகள். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இந்த காணொலியை தொடர முடியவில்லை. எல்லாம் வல்ல இயற்கை உண்மை வடிவனரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தாவர வர்க்கங்களுக்கு அருளியதின்படி ஆகாரத்தை இந்த மழைநீர் மூலமாக ஊட்டி கொண்டிருக்கின்றார். மீதம் இருக்கின்றதை நான் ஆடியோவாக உங்களிடம் தொடர்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டுகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவெளி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 60 ரூபாய். பெருவெளி ரகசியத்தின் ஜிபே எண் 8344742222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும். இந்த ஸ்தூல தேகத்தில் இருந்து, அதாவது இந்த பூத உடலில் இருந்து சூக்கும தேகம் பிரிந்து செல்வதை பாடரக் என்னும் ஆங்கிலேயர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இதை இன்னமும் பார்க்காதவர்கள் இணையத்தின் வாயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அத்துடன் இல்லாமல் இந்த ஸ்தூல சரீரத்தில் சூக்கும சரீரமும், சூக்கும சரீரத்தில் குண சரீரமும், குண சரீரத்தில் கஞ்சுக சரீரமும், கஞ்சுக சரீரத்தில் காரண சரீரமும் இருக்கிறது. சூக்கும சரீரம் என்பது கனவு காணும் சரீரமாகும். அதற்கு எவ்வித பாரமும் இல்லை. அது ஒரு நிழல் போல எங்கும் போக்குவரவு புரியும். ரொம்ப ஆழமா நுட்பமா சொல்றேன், கவனமா கவனியுங்க. முதல்ல ஸ்தூல சரீரம் அல்லது பூத உடல். இதுவே நாம் பார்க்கும் இறைச்சி, எலும்பு, இரத்தம், தோல் கொண்ட பூத உடல். இது பஞ்சபூதங்களால், அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் உருவானது. இந்த ஸ்தூல சரீரம் மண்ணில் பிறந்து மண்ணிலே கலக்கும். இந்த ஸ்தூல சரீரத்தால் ஏற்படும் உணவு, உறக்கம், நோய், மரணம் என அனைத்தும் இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டவை. நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்லுவார், இந்த ஸ்தூல தேகம் அசுத்தமானது, ஆன்மா இங்கே சிறைப்பட்டு இருக்கிறது என்று. அடுத்து இரண்டாவது நாம் பார்ப்பது சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரத்தை மனோமய உடல், ஆவி உடல், நுண் உடல்,
உள் உடல் என்றும் சொல்லுவர். இது நினைவு, சிந்தனை, ஆசை, காமம், கோபம், பசி, தாகம், அறிவு போன்ற மன செயல்களின் இருப்பிடமாக இருக்கும். இந்த சூக்கும சரீரம் மரணத்தால் அழியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தின் பின் ஆன்மா இதன் வழியே உலாவும். இந்த சூக்கும சரீரம் வெளிவந்ததை ஒரு நிகழ்கால நிஜத்துடன், ஒரு வரலாற்று ஆதார சரித்திரத்துடன் பார்ப்போம். இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை. அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர் தனுஷ்டி என்பவர். அதில் சம்பந்தப்பட்டவர்களாக சொல்லப்பட்டவர்களில் பலரில் முருகன், நளினி என்பவர்கள். இவர்கள் வில்லிவாக்கத்தில் வீடு எடுத்து தங்கி உள்ளனர். அப்போது முருகன் என்பவர் ஒத்தக்கன் சிவராமன் என்பவரை அழைத்து வருகிறார். அந்த சிவராமன் உடன் 2 பெண்களும் வருகிறார்கள். அதில் ஒருவர் சுபா, இன்னொருவர் தனுஷ்டி. இந்த தனுஷ்டி என்பவர்தான் ராஜீவ்காந்திக்கு சந்தன மாலையை அணிவித்து மனித வெடிகுண்டாக மாறி கொலை செய்தவர். இந்த செய்தி தெரிந்த பின்பு சுபா என்பவர், அதாவது தனுஷ்டியுடன் வந்த சுபா என்பவர் சைனரை சப்பி இறந்துவிட்டார். ஒத்தக்கன் சிவராமன் தன்னைத்தானே ரிவால்வரால் சுட்டு செத்து விட்டார். இந்த கொலைக்கு முன்பால் ராஜீவ்காந்தி கூட்டத்திற்கு செல்ல முருகன், நளினி, சுபா, சிவராமன், தனுஷ்டி ஆயத்தமாகிறார்கள். தனுஷ்டி என்ற பெண் வில்லிவாக்கத்திற்கு வரும்பொழுதே காய்ச்சலுடன் பயங்கர ஜுரத்துடன் வந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு மருந்து, மாத்திரை, டீ, உணவெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பின்பு அந்த பெண் ஓய்வெடுத்திருக்காங்க. அந்த பெண் கடைசியாக சினிமா பார்க்க வேண்டும், கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. நளினி என்பவர் சினிமா, கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண் சொல்லியது, எங்கட தேசத்தில் நாங்கள் சினிமா எல்லாம் பார்க்க முடியாது, எங்கட தேசத்தில் ஆலயமெல்லாம் பாழடைந்து கிடக்கிறது, இந்த தேசத்தில் மக்கள் இவ்வளவு சுதந்திரமாக இருப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இவையெல்லாம் முடிந்துவிட்ட பிறகு ராஜீவ்காந்தி கூட்டத்திற்கு சென்றாகிவிட்டது. இந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே தனு என்பவர் ராஜீவ்காந்தி கூட்டத்திற்கு சென்று விட்டார். சிவராமன் என்பவர் எங்கிருந்தே வந்து ஒரு சந்தன மாலையை வாங்கி வந்து தந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் தனு உடன் இருந்தவர்களெல்லாம் பெல்ட் அவர் அணிந்து கொண்டதெல்லாம் எங்களுக்கு கடைசி வரை தெரியவில்லை என்கிறார்கள். அந்த கதையின் உள்ளே எல்லாம் நாம் செல்ல வேண்டாம். பின்பு ராஜீவ்காந்தி கூட்டத்திற்கு வந்தவுடனே சுபா என்பவர் நளினியின் கையை பிடித்து கொண்டு வா செல்லலாம் என்று அழைத்து செல்ல பார்க்கிறார்கள். நளினி என்பவர் சிறிது நேரம் இருங்கள், நான் தலைவரை ராஜீவ்காந்தியை நாம் பார்த்துவிட்டு போகலாம், நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பின்பு சுபா என்பவர் ரொம்ப வற்புறுத்தி அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கூட்டத்தை விட்டு விலகி சென்றவுடன், இதுவரையில் நான் கேட்டிடாத பயங்கர வெடி சத்தத்தை நான் கேட்டேன், மிகப்பெரிய தீப்பிழம்பை நான் பார்த்தேன் என்றார்கள் பின்னாளில் நளினி. உடனே நளினி தனு எங்க என்று தேட, எங்கிருந்தோ வந்த ஒத்தக்கன் சிவராமன், வாங்க இங்கிருந்து போகலாம், இங்கு ஒரே குளறுபடியாக இருக்கிறது என்றார். தனு எப்படியோ வந்து விடுவாள் என்று வற்புறுத்தி வீட்டிற்கு நளினியை அழைத்து வந்து விடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஆட்டோவில் வந்து வீடு இறங்கின உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது. நளினி எந்த தனுவை காணோம் என்று தேடினார்களோ அந்த தனுஷ்டி கையில் சந்தன மாலையுடன் வீட்டினின் வாயிலில் நிற்கிறார். இந்த இடத்தில் எல்லோரும் நுட்பமாக கவனியுங்கள். அந்த தனு என்பவர் ராஜீவ்காந்திக்கு சந்தன மாலையை அணிவித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது வயிறுகளிலும் முதுகலிலும் கட்டப்பட்டிருந்த வெடிகுண்டை ஒரு பட்டனை அழித்து வெடிக்க செய்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். இது ஒரு சிறுவனுக்கு கூட தெரியும். அப்போதெல்லாம் நாமெல்லாம் சிறுவனாக இருந்தோம். அப்போது ராஜீவ்காந்தி முகம் தெரியாத அளவிற்கு அவர் துண்டு துண்டாக சிதறி இறந்து கிடந்தார். தனு என்ற பெண் உடல் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததால் அதிர்ச்சி அடைந்து ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு வரும்பொழுது அந்த தனுஷ்டி வீட்டினின் வாயிலில் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் உடனிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி, நளினிக்கு மட்டும் மகிழ்ச்சி. ஏனென்றால் பாவம் என்ன திட்டம் தீட்டப்பட்டது என்பது எனக்கு தெரியாது என்று பின்னாளில் நளினி சொல்லியிருக்கிறார். தனு வந்துவிட்டாள் என்று நளினி சொல்ல, சுபாவும் சிவராமனும் அமைதியாக இரு என்று சொல்லி உடனே வீட்டின் உள்ளே சென்று அனைவரும் கதவை தாழிட்டு கொண்டனர்.
பின்பு ஜன்னலின் வழியாக நின்று தனு இவர்களை பார்த்து புன்னகிக்கின்றாள். பின்பு அதன் வழியே சென்று அந்த பெண் மறைவதைப் போல ஒரு காட்சி ஏற்பட்டது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இதை நான் மட்டும் காணவில்லை, என்னுடன் இருந்த அனைவருமே கண்டார்கள் என்று பின்னாளில் நளினி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த தனுஸ்ரீ என்பவர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலேயே இறந்து விடுகிறார். ஆனால் அவளுடைய நினைவெல்லாம் அந்த வீட்டையே நினைத்து கொண்டு இருந்ததால் அடுத்த வினாடியே அந்த ஆவி இந்த வீட்டிற்கு வந்துவிட்டது. இது மட்டுமல்ல, இதுபோல் பல ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. உங்களுக்கு அம்மா நிச்சயம் இதெல்லாம் நம்பிக்கை உண்டா சார்? பழனி பாபான்னு ஒருத்தருக்கலாம் கேள்வி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் ஒரு இடத்த சொல்கிறான். அவன் வந்துட்டு அவர் உள்ளே வந்து டியூட்டிக்கு போகிறார். அவர் டியூட்டிக்கு போனால் ஒரு நாள் இவன் சொல்கிறான் அங்கே நின்றுட்டு, சார் அவர் பின்னாலேயே ஒரு பொண்ணு போகுதே சார் அப்படின்றான். நாங்கள் டியூட்டி எனக்கு அவன் என்கிட்ட சொல்கிறான் வந்து அவர் பின்னாலே ஒரு பொண்ணு போகுது சார், நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு, அவர் பொண்ணா சார் அது அப்படின்றான். எங்கேயா பொண்ணு போகுது? அவர் மட்டும் தானே போகிறாரு. இல்லை சார் பொண்ணு போகுது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அது என்னடா இவன் இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவருடைய பொண்ணு வந்து இது மாதிரி சூசைட் பண்ணிக்கிச்சு, அது இறந்து போச்சு. அது உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியவே தெரியாது. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அது நாவல் படிக்கின்றவர்கள் இருந்தால் லட்சுமி என்ற பெயரில் வெளிவந்த நாவல்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். லட்சுமி என்ற நாவலை எழுதியவர் திரிபுர சுந்தரி என்ற ஒரு MBBS டாக்டர். அந்த மருத்துவர் தென்னாப்பிரிக்காவில் மருத்துவராக பணிபுரிந்தவர். அவர் அங்கு பணிபுரிந்த சமயத்தில் அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த மருத்துவர் தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிந்த சமயத்தில் அவரின் தாயார் தமிழ்நாட்டில் இறந்து விடுகிறார். ஆனால் தனது தாயாரை வீட்டினின் வாயிலில் பார்க்கிறார். பார்த்த உடனே கையும் ஓடலை, காலும் ஓடலை. எப்படி தென்னாப்பிரிக்கா வந்திருக்க முடியும் நம்ம அம்மா என்று ஒரே யோசனை, ஒரே குழப்பம். இருந்தாலும் வாங்கம்மா வாங்க என்று கூப்பிட அந்த தாயாரின் உருவம் இவர்களையே பார்க்கிறது. உடனே கண் எதிரிலேயே அந்த உருவம் மறைந்து விடுகிறது. இவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். உடனே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தகவல் வருகிறது, அம்மா இறந்து விட்டார் என்று. பொதுவாக ஆன்மாக்கள் கடைசி நேரத்தில் தாங்கள் விரும்புகின்ற நபர்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுபோலவேதான் அந்த தனு என்ற பெண்ணின் ஆவியும் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது. இப்போது இந்த சூக்கும சரீரத்தை பற்றி மீண்டும் சொல்கிறேன். இந்த சூக்கும சரீரத்தை மனோலய உடல் என்றும், ஆவி உடல் என்றும், நுண் உடல் என்றும், உள் உடல் என்றும் குறிப்பர். இது நினைவு, சிந்தனை, ஆசை, காமம், கோபம், பசி, தாகம், இச்சை, அறிவு போன்ற மன செயல்களின் இருப்பிடம். இந்த சூக்கும சரீரம் மரணத்தால் அழியாது. மரணத்தின் பின்னும் ஆன்மா இதனுடன் உலாவும். இந்த சரீரத்திற்கு எந்தவித பாரமும் இல்லை. அது ஒரு நிழல் போல எங்கும் போக்குவரவு புரியும். சில சித்தர்கள் தன்னுடைய சித்தி வல்லபத்தால் அவர் வாழும் பூத உடலை விட்டு சூக்கும உடல் மூலம் இன்னொரு பூத உடலில் செல்கிறார்கள். அதாவது கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள். இதை வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய சீவகாருண்ய ஒழுக்கத்தில் இந்த ஸ்தூல தேகம் அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் கனவில் ஆன்மா வேறு வேறு தேகம் எடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றது என்றும், அன்றியும் சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருக்கின்ற ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு ஒரு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்று ஆழமாக பதிவு செய்திருப்பார். அப்படி சித்தி வல்லபம் இல்லாத ஒருவர் அகால மரணமோ துர்மரணமோ அடைந்து விட்டால் தன்னுடைய சூக்கும சரீரத்துடன் அலைந்து திரிவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த சூக்கும சரீரம் மரணத்தின் பின் உடனே ஆன்மாவுடன் பிரிந்து செல்லும். அடுத்து நாம் மூன்றாவதாக பார்ப்பது குணசரீரம். இந்த குணசரீரம் 3 குணங்களால் இயங்குகிறது: சத்துவம், ராஜசம், தாமசம். சத்துவம் என்பது பவித்திரம், அறிவு மற்றும் அமைதி. ராஜசம் என்பது செயல் மற்றும் சக்தி. தாமசம் என்பது அறியாமை மற்றும் சோம்பல். இதுவே மனிதனின் பண்புகளையும் உணர்ச்சிகளையும் பழக்கங்களையும் நிர்ணயிக்கிறது. இந்த சித்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் இந்த மேற்கொண்ட சரீரங்களாகும். அறிவுடையவர் இதை சுத்தப்படுத்தி சத்துவ குணத்தில் நிலை நிற்க முயல்வார்கள்.
அடுத்து நாம் நான்காவதாக பார்ப்பது கஞ்சுக சரீரம். இது மாயா ஆடையில் மறைந்த உடல். கஞ்சுகம் என்பது ஆடை அல்லது கவசம் என வைத்துக் கொள்ளலாம். இந்த சரீரம் ஆன்மாவின் மீது மாயா என்னும் ஆடை போல் படர்ந்து இருக்கும். இது காரண சரீரத்தை வெளி உலகத்திலிருந்து மறைக்கிறது. நாம் அடுத்து பார்க்க போவது காரண சரீரம். இந்த காரண சரீரத்தை வெளி உலகத்திலிருந்து மறைப்பதுதான் கஞ்சுக சரீரம். இந்த கஞ்சுக சரீரம் நீங்கும் போதுதான் உண்மையான ஞான சிருஷ்டி திறக்கும். அப்போதுதான் காணாத காட்சிகள் எல்லாவற்றையும் காண முடியும். இந்த கஞ்சுக சரீர நிலையை சித்தசாமி நிலை என்பார்கள். அடுத்து நாம் பார்ப்பது காரண சரீரம். ஐந்தாவதாக பார்ப்பது காரண சரீரம். இந்த காரணம் சரீரம்தான் ஆன்மாவின் வித்தாகும். எல்லா பிறவிகளும் இதில் இருந்துதான் தோன்றுகின்றன. இதில்தான் கரும வித்துக்கள், அதாவது நம் செயலின் விளைவுகள் அனைத்தும் விதைக்கப்படுகின்றன. இந்த காரண சரீரம் நித்தியமாக இருப்பவை, ஆனால் உடைக்கலாம். இந்த காரண சரீரத்தை ஆன்மாவின் இருக்கை எனலாம். இதுதான் ஆன்மாவை உலக அனுபவத்திற்காக பந்தப்பட வைக்கிறது. ஆன்மாவானது தன்னை பிரபஞ்சத்திலிருந்து வேறானது என்று உணர்வதற்கான காரணம் இந்த காரண சரீரம்தான். ஒரு ஒப்புமையோடு இதை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு விளக்கை வைத்து சொல்லலாம். விளக்கு பூத உடல் அல்லது ஸ்தூல சரீரம். அதில் இருக்கும் எண்ணெய் தான் சூக்கும சரீரம். அதன் தீ குண சரீரம். அதன் மையம் கஞ்சுக சரீரம். அதனுடைய பிரகாசம் காரண சரீரம். இந்த விளக்கு எரிவதற்கும் அனைத்திற்கும் ஆதாரம் அறிவு. அந்த அறிவாக நிற்பதுதான் ஆன்மா, சிற்றணுவான ஆன்மா. இதை பற்றி இன்னும் சற்று விளக்க வேண்டுமென்றால் சூல சரீரம் இது பஞ்சபூதங்களால் ஆனது. இதனுடைய செயல் உணவு, உறக்கம். சூக்கும சரீரம் இதனுடைய இயல்பு மனம், சிந்தனை. இதனுடைய செயல் கனவு, சிந்தனை, ஆசை. அடுத்து குணசரீரம் இதனுடைய இயல்பு சத்துவம், ராஜசம், தாமசம். இதனுடைய செயல் குணநிலை, செயல், பக்கம். அடுத்தது கஞ்சுக சரீரம் இதனுடைய இயல்பு மாயை. இதனுடைய செயல் தனித்தன்மை, உணர்வு. காரண சரீரம் இதனுடைய இயல்பு அவித்தியா. இதனுடைய செயல் பந்தம் மற்றும் அறியாமை. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த எல்லா சரீரங்களும் ஆன்மாவை சுற்றி இருக்கும் அடுக்குகள். நாம் வாழும் இந்த பூத உடலில் ஒரு நுண் உடல் உள்ளது என்று பார்த்தோம். இந்த பூத உடலாகிய ஸ்தூல சரீரத்தில் சூக்கும சரீரமும், சூக்கும சரீரத்தில் குண சரீரமும், குண சரீரத்தில் கஞ்சுக சரீரமும், கஞ்சுக சரீரத்தில் காரண சரீரமும் உள்ளன என்று பார்த்தோம். சூக்கும சரீரம் என்பது கனவில் வாழும் சரீரம் போன்றது. அதற்கு எவ்வித பாரமும் இல்லை. ஒரு நிழல் போல எங்கும் போக்குவரவு புரியும் என்பதையும் பார்த்தோம். இன்னமும் சற்று ஆழ்ந்து பார்ப்போம். காரண சரீரம் உயிரை போன்றது, அதை காண முடியாது. ஸ்தூல உடம்பும் சூக்கும உடம்பும் வருவதற்கு காரணம் இந்த காரண சரீரமே ஆகும். சூக்கும உடல்தான் ஸ்தூல உடலை இயக்குகிறது. நம்முடைய ஸ்தூல உடல் இருக்கு பார்த்தீங்களா, இதை இயக்குவது சூக்கும உடல். கனவிலும் சரி, இறந்துவிட்ட பிறகும் சரி, ஸ்தூல உடலின் துணை சூக்கும உடலுக்கு தேவைப்படாது, வேண்டியது இல்லை. ஜாக்கிர நிலையில், அதாவது நினைவு நிலையில் ஸ்தூல உடலும் சூக்கும உடலும் ஒத்து இயங்கும். மேலும் சூக்கும உடலின் துணையின்றி கனவு காண முடியாது. நம்முடைய ஐம்புலன்களும் உணர்வற்று கிடக்கும் பொழுது கூட, நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா ஆழமாக பாருங்க, நம்முடைய ஐம்புலன்களும் உணர்வற்று கிடக்கும் பொழுது கூட சூக்கும உடல் தொழில்படும். மேலும் இறந்துவிட்ட பிறகும் கூட சூக்கும உடல் தொழில்படும். அகால மரணத்தால் இந்த சூக்கும உடலாகிய உள் உடம்பு அழியாது. அகால மரணம் அடைந்தவர்கள் அல்லது துர்மரணம் அடைந்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் விருத்தி காலம் வரும் வரை இந்த சூக்கும சரீரத்தில் அலைந்து திரிந்து வருவார்கள். இந்த சூல உடலை விட்டு உயிர் பிரிவதை தான் நாம் மரணம் என்கிறோம். சூக்கும சரீரத்தில் சப்த, பரிச, ரூப, ரச, கந்தம் என்கின்ற தன்மாத்திரை ஐந்தும் செயல்படும். அதாவது அவர்களால் பேச முடியும், அவர்களால் தொட முடியும், அவர்களின் ரூபத்தை நம்மால் காண முடியும், அவர்களால் சுவைகளை உணர முடியும், அவர்களால் வாசனைகளையும் உணர முடியும். மேலும் அவர்களுக்கு மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றும் செயல்படும்.
சிலர் இறந்துவிட்டால் சில குடும்பத்தினர் இறந்துவிட்ட நபர்களுக்கு ஜாதகம் பார்ப்பார்கள். அப்போது ஜாதகர்கள் அவர்களுக்கு அடைப்பு இருக்கிறது, கருப்பு இருக்கிறது என்பார்கள். அதாவது ஆயுள் முடியும் முன்பே அஜாக்கிரதையால் இறந்து இருப்பார்கள். அவரின் ஆயுள் முடியும் வரை வீட்டில் நல்ல காரியம் ஏதும் செய்ய வேண்டாம், கோயில் குலத்திற்கு சென்று சுற்றி வர வேண்டாம், அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள். மேலும் சில துரோகத்தால் கொலை செய்யப்பட்டு இருந்தால் பழிவாங்க துடிப்பார்கள். தீராத ஆசைகளுடன் கனவுகளுடன் இறந்து போயிருந்தால் யாருடைய உடலின் மூலமாவது அந்த ஆசைகளையும் கனவுகளையும் தீர்க்க முயற்சிப்பார்கள். சிலர் தீர்த்தும் கொள்கிறார்கள். அத்துடன் இல்லாமல் சிலர் வீட்டுக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்வார்கள். ஆனால் அகால மரணம் அடைந்த துர்மரணம் அடைந்த நபர்களுக்கு தனது வீட்டார் செய்கின்ற எல்லா தவறுகளும் தெரியும். சில நேரங்களில் இறந்தவர்களால் நம்மை கண்ட்ரோல் செய்யவும் முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றும் செயல்படும். அகால மரணம் அடைந்தவர்களும் துர்மரணம் அடைந்தவர்களும் சூக்கும உடலில் தனக்கு வரையறுக்கப்பட்ட ஆயுள் காலம் வரை சுற்றித் திரிவார்கள் என்பது ஐயமில்லை. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டால் அவர்களை பற்றி நாம் அச்சப்படுவதற்கும் அவசியமில்லை. பெரும்பாலான ஆன்மாக்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் சில துஷ்ட ஆன்மாக்களும் துரோகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் வீழ்த்தப்பட்ட ஆன்மாக்களும் எந்த எல்லைக்கும் சென்று பழி தீர்ப்பார்கள் என்பதும் உண்மை. ஆனால் சில கேள்விகள் எழலாம். எத்தனையோ நபர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கொலை செய்தவன் நன்றாக தான் இருக்கிறான் என்று. ஆம், உண்மைதான். அதில் 2 இருக்கிறது. ஆயுள் முடியும் முன்பே இறந்து போனவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆயுள் விருத்தி இல்லாமல் பிறந்து பாதியிலே இறந்து போனவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணில் இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டுமென்று ஆயுள் விருத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்களின் ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை மண்ணில் மறைந்தே கிடக்கும். நாம் இவ்வளவு நேரம் தெரிந்து கொண்ட உண்மையை சிவஞான சித்தியார் மிக ரத்தின சுருக்கமாக சொல்கிறது. சூக்கும சரீரத்திற்கு யாதனா சரீரம் என்ற ஒரு பெயர் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். சிவஞான சித்தியார் சொல்கிறது, போதனா சரீரம் போனால் புரியட்டும் ரூபம்தானே, யாதனா சரீரமாகி இன்பத் துன்பங்களெல்லாம் நாதனார் ஆணையொக்க நரகோடு சுவர்க்கு வந்து துய்த்து தீதில்லா அணுவோ நீ சேர்ந்திடும் சீவனெல்லாம் என்கிறது சிவஞான சித்தியார். முட்டையை பிரிந்த பறவையும் சட்டையை விட்டு போன பாம்பும் எப்படி திரும்பவும் முட்டையிலும் சட்டையிலும் நுழைய முடியாதோ, அதுபோல சூலதேகத்தை விட்டு பிரிந்த சூக்கும உடலும் திரும்ப சூலதேகத்தில் பிரவேசிக்காது. பிரவேசிக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்காமல் போய்விடும். நனவு மாறி கனவு நிலை அடைவதை போல சூலதேகத்தை விட்டு பிரிந்த சூக்கும உடலானது அலைந்து திரிகின்றது. சூக்கும சரீரத்தோடு இருக்கும் ஆன்மாக்கள் சூல சரீரத்தோடு இருக்கும் ஆன்மாக்களோடு பேசவும் விஷயங்களை அறிவிக்கவும் தொடர்பு வைத்து கொள்ளவும் முடியும். ஆயுள் முடியும் முன்பே இறந்தவர்கள் சூக்கும உடலோடு சுற்றி திரிந்து பின்பு அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஐஸ்வர்யம் நிரம்பியவர்கள் மனையிலோ தத்திரமிக்கோர் மனையிலோ வந்து பிறப்பார்கள். இந்த செய்தியை திருமந்திரத்தை எழுதிய சித்தர் மிக ரத்தின சுருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். உண்டு நரக சொர்க்கத்தில் உள்ளன கண்டுவிடும் சூக்குமம் காரணமாய் செல்ல பண்டு தொடர பரகாய யோகி போல் பிண்டம் எடுக்கும் பிறப்பு இறப்பு எய்தியே. இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருப்பதால் தான் இறந்தவர்களை எரிக்க கூடாது, புதைக்க வேண்டுமென்று வள்ளல் பெருமானார் வலியுறுத்தி இருப்பார். அப்படி இறந்தவர்களின் சூக்கும தேகம் பிரிவதற்குள் அவர்களை எரித்து விட்டால் அவர்களை சுட்டாலும் சுடும் என்று தன் பாடலில் தெரிவித்திருப்பார் சமாதி வற்புறுத்தலில். கட்டாலும் கனத்தாலும் கலிக்கின்ற பேய் உலகீர், கலை சேர்ந்தாரை பொட்டாலும் துகிலாலும் புனைவித்து சுடுகின்றீர், புதைக்க நேரீர், சுட்டாலும் சுடும் அது கண்டு உமது உடம்பு துடியாது என சொல்லீர், நும்மை தொட்டாலும் தோஷமுறும் விட்டாலும் கதியில்லையே மேல் சூழ்வீர் அன்றே என்று பாடுகிறார். நாம் ஏற்கனவே கஞ்சுக சரீரத்தை பற்றி பார்த்தோம். அதில் கஞ்சுக சரீரத்தை கடட்டுகின்றவர்கள் சித்தசாமி நிலையை அடைவார்கள் என்று பார்த்தோம். பெருமானார் பாடுகின்றார், பரநலிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன், நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர், செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உரநலைக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தன, ஈதுணர்ந்து நல்லோர் வரநலைக்க புதைக்க நிலை காரு கண்கெட்ட மாட்டினிரே என்கிறார். சில ஆன்மாக்கள் நன்முயற்சி செய்து மேலேறி
மாயை நிலையை உடைக்க வரும்போது கர்மகால வசத்தால் மரணித்து இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் சித்தசாமி நிலையை தொட வந்திருப்பார்கள், கடவுள் நிலையை அடைய வந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும் சுட்டு விடுகின்றீர்களே, அவர்களுக்கு சுட்டு விடாதோ என வருத்தப்படுகின்றார் பெருமானார். அகால மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் ஆவியாக அலைந்து திரிவார்கள் என்பது கட்டுக்கதையுமல்ல, குட்டி கதையுமல்ல என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டீர்கள். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த துணை புரிந்த எல்லா வல்ல திருவருளுக்கு நாம் ஒவ்வொருவரும் தனது நன்றியை செலுத்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள், துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுக்களாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள் என்று சொல்லியிருப்பார். அப்ப துஷ்ட பிசாசுகள் என்பவர்கள் இறந்து போய் ஆவியாக சுற்றுகின்றவர்களா என்றால் இல்லை, அது ஒரு தனி பிறப்பு. இந்த பிசாசுகள் யார் என்பதை நாம் வருகின்ற காணொளியில் திருவருள் துணையால் வெளிக்கொணர்வோம். நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது இது போன்ற அமானுஷ்யம் நடந்திருந்தால் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் அவசியம் தெரிவியுங்கள். நன்றி. மிக முக்கியமான இன்னொரு செய்தி, இந்த ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், குண சரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம்லாம் சொல்கிறீங்களே, இப்படிப்பட்ட சரீரமெல்லாம் நம் உடலில் இருக்கிறது என்பதை இப்போ இந்த வீடியோ மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சில பேர் இருப்பீங்க. சில பேருக்கு இது மிகப்பெரிய ஐயப்பாடுகளையும் ஏற்படுத்தலாம். இதையெல்லாம் உண்மையாக இருக்கிறதா, இல்லை ஒருவேளை நாம் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருந்த போல் இந்த பூத உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் என்பது ஒரு காற்று போன்றது, இந்த பூத உடல் போய்விட்டால் சூக்கம உடல், அப்புறம் இந்த காரண உடல், கஞ்சுக உடல், குண உடல்லாம் கிடையாது என்பது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பற்றி வள்ளல் பெருமானார் எங்காவது தெளிவாக பேசி இருக்கிறாரா என்றால் ஆம், பெருமானார் இதை தெளிவாக பேசியது மட்டுமல்ல, அவர் கைப்படவே எழுதியிருக்கிறார். நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பத்தில் தெரிவிக்கின்றார். அகண்ட பூரணானந்தராகிய அருட்பெரும் ஜோதி கடவுளே, ஜீவனை ஆதரவிக்கும் பூத பிருதிவி தோற்றமும், ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றமும், ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்கினி தோற்றமும், ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூதவாயு தோற்றமும், ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூதவெளி தோற்றமும், உபபிருதிவி, உபநீர், உபாக்கினி, உபவாயு முதலிய தோற்றங்களும், அவைகளுக்கு இருக்கும் இடங்களும், தொழிலிட முதலிய இடங்களும், ஒளியறிவு, உருவ அறிவு, சுவையறிவு, நாற்று அறிவு, பரிசு அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் இது பூத உடலோடு தொடர்புடையது. அவைகளுக்கு உரிய செவி, கண், நாக்கு, மூக்கு, மெய் என்னும் முள்ளிட பொறிகளும், அவைகள் உத்தியோகத்திற்குரிய வெளியிடை பொறிகளும், வசனத்தறிதல், நடந்தறிதல், கொடுத்தெடுத்தறிதல், மலம் விடுத்தறிதல், சலம் விடுத்தறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும், அவைகளுக்குரிய வாக்கு, பாதம், கை, நீர்வாயில், அபானவாயில் என்னும் கரும உள்ளிட பொறிகளும், அவைகள் தொழில்படக்கூடிய கரும புறவிட பொறிகளும், நினைத்தல், விசாரித்தல், நிச்சயித்தல், அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும், இதுதான் சூக்கும சரீரம். அவைகளை இயற்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும், அவைகளை ஏற்றுவிக்கும் அதிசூக்கும கரணங்களும். இது அடுத்தது. அக்கரணங்களின் உபகரணங்களாகிய பல பேதப்பட்டு விரிந்த சத்துவம், ராஜசம், தாமசம் முதலிய குணங்களும். இதுதான் நாம் பார்த்த குணசரீரம். அவைகளில் இருத்திருக்கும் உத்தியோகத்திற்கும் இடங்களும், பருவம் செய்தல், தகுதி செய்தல், இச்சை செய்தல், தெளிவு செய்தல், அதிகாரம் செய்தல், காரணம் செய்தல், காரியம் செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும், அவைகளை ஏற்றுவிக்கும் பொழுது இயல்பு, இச்சை, அறிவு முதலிய கருவிகளும், அக்கருவிகளுக்குரிய இடங்களும், அவை உத்தியோகத்திற்குரிய இடங்களும், துரிசி நீக்குவித்தல், சுகம் விழிவித்தல், தூய்மை செய்வித்தல், இன்பம் அடைவதற்கு வழியாயிருத்தல், துணையாயிருத்தல் முதலிய பரதத்துவ தொழில்களும், அவைகளை ஏற்றுகிற தத்துவங்கள் என்று பெருமானார் பேசிக்கொண்டே போகின்றார். அதனால் இந்த தேகம் வெறும் பூத உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்த பூத உடலை கடந்து சூக்கும உடல் இருக்கிறது. இந்த சூக்கும உடலை கடந்து குண சரீரம் என்ற குண உடல் இருக்கிறது. அதை கடந்து கஞ்சுக சரீரம் என்ற கஞ்சுக உடல் இருக்கிறது. அதை கடந்து காரண சரீரம் என்ற காரண உடல் இருக்கின்றது. இந்த செய்தியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க. அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 60 ரூபாய். பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும்.